ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே டெக்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி விலாகில் நம்ம ஒரு ட்ராவல் விலாக் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமண தடை நீங்கி நல்லபடியாக கல்யாணம் நடக்கிறதுக்கும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப பிரச்சனைகள் வருது அப்படின்றவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராமல் ஒற்றுமையாக ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட அமைவிடம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, அது சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஈசிஆர் ரோட்டில் கோவளம் ஸ்டாப்பிங், பஸ்ஸில் போனால் கோவளம் ஸ்டாப்பிங், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த திருவிடந்தை அப்படின்ற ஊர் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த திருவிடந்தையில் போய் இறங்கினோன்னா பக்கத்துலேயே தான் அந்த கோயிலோட பேர் நித்திய கல்யாண பெருமாள் கோயில். கல்யாண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது தோஷம், அப்புறம் பிற தோஷங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலை தரிசிக்கலாம். 108 திவ்ய தேசத்தில் 62வது திவ்ய தேசமாக இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயில் நம்மளுக்கு திகழுது. மூலவராக நமக்கு லக்ஷ்மி வராக பெருமாள் காட்சி அளிக்கிறாரு. அவருக்கு கீழே நித்திய கல்யாண பெருமாள் காட்சியளிக்கிறாரு. 2 பெருமாளுமே உள்ளே இருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது மூலவர், கீழே உற்சவர் 2 பேருமே இருந்தாங்க. தாயார் கோமலவள்ளி தாயார், அவங்களோட சந்நிதியும் பக்கத்தில் தனியாக இருந்தது. திருமங்கை ஆழ்வார் இந்த கோயிலுக்கு மங்களாசாசனம் பாடியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலோட டைமிங் பார்த்துக்கிட்டோன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்குமே இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த நேரங்களில் நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு வெளியில் இந்த பரிகாரத்துக்குன்னு தனியாக செட்டு விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கிக்கிடணும். வாங்கிட்டு அந்த தீர்த்தத்தில் நம்ம கை கால்கள் எல்லாம் அலம்பிட்டு மேலே ஏறணுன்னா ஒரு சிலை மாதிரி இருக்கும். அந்த சிலைக்கு நீங்கள் கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக வழிபட்டுட்டு அந்த பூஜா செட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே திருமாங்கல்யம் வச்சுருப்பாங்க. அந்த மாங்கல்யத்தை எடுத்து அந்த சிலைக்கு நம்ம கட்டி விடணும். இது ஒரு பரிகாரம். அதுக்கப்புறமா மேலே போகும்போது ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டு 3 முறை அவரை சுற்றி வரணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே பெருமாளை பார்க்க போகிறோம். மூலவரை பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வராக பெருமாளை நல்ல மனசில் நினச்சிக்கிறணும். அங்கே ஐயர்கிட்ட நம்ம கொண்டு வந்த பூஜை செட்டை கொடுத்தோன்னா உள்ளே 2 மாலை இருக்கும். ஒரு மாலையை பெருமாளுக்கு சாத்திட்டு இன்னொரு மாலையை யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்களுக்கு போட்டு விடுவாங்க. அவங்க கோயிலை 9 முறை நல்ல முறையில் மனசில் நினச்சிக்கிட்டு சுற்றி வரணும். இவ்வளோதாங்க இந்த பரிகாரம். அந்த மாலையை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். வீட்டில் போயிட்டு சாமி அறையில் அதை மாட்டி வச்சிடலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மாலையை எடுத்துக்கிட்டு 2 பேருமா, கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து திரும்பவும் அந்த கோயிலில் சாமியை வழிபட்டுட்டு 3 முறை சுற்றி அந்த பழைய மாலையை கோயில்லையே நம்ம சமர்ப்பிக்கிறது மூலமாக நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவடையும். குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்களும் இதே மாதிரி 3 முறை கோயிலை சுற்றி வரணும். கணவன் மனைவியாக சேர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ரொம்பவே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி சாமியை வேண்டிக்கிட்டு 3 முறை வலம் வரலாம், விளக்கேற்றலாம். அது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. கார் பார்க்கிங் எல்லாமே வெளியில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே சாமியை தரிசிக்க போயிடலாம். இந்த பரிகாரம் செய்கிறவங்க கொஞ்சம் வீக்கெண்ட்ஸை தவிர்த்துட்டு வீக் டேஸில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி பரிகாரம் பண்ணி கல்யாணம் நடந்திருந்தாலும் அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.